வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்பவே வந்து எளிமையான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி லாஜிக்கை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ரொம்ப நாளாக ரொம்ப 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 நாளாக அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம அக்டோபர் மாதத்துலேருந்து கவனிச்சிட்டு இருக்கிறோம். இந்த லெவலை பிரேக் பண்ணவே மாட்டேங்குது. ப்ரைஸு 53,000க்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டே இருக்குது. இடையில் வந்து நம்ம பேட்டர்னை வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இப்படி வந்து மேலே கீழே போகுது. ஏதோ ஒரு இவ்வளோ தூரத்துலேயோ இருந்து வந்து இது வந்து மேலே போகுது. மேலே போயிடுச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போது ரொம்ப நாளாக 2 மாதமாக நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே மைல்டாக நடந்துருதுங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியலங்க. இந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியல. இது வரைக்குமே முடியல. இந்த இடம் வந்து நம்ம பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன ஒரு உற்சாகம் வரும். கடன்னு மேலே போகணும். ஆனால் அது நடக்கலை. வரக்கூடிய நாட்களில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு புல்பேக் வந்துட்டு இதில் தொடர்ச்சியாக வந்து மேலே போய்கிட்டே இருக்குதுங்க. இந்த தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஒரு புல் பேக் மாதிரி எதனா வந்துட்டு மறுபடியும் வந்து போகுதா? ஏன்னா உற்சாகம் இல்லை. பையர்ஸு இன்னும் வந்து நம்பலை. 53,000 வந்து பிரேக் ஆகிடுச்சு. நான் காண்பது கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டே இருக்கு. பிரேக் ஆன உடனே அந்த உற்சாகம் வரணும். பையர்ஸ்கிட்டேருந்து வந்தால் தான் அவன் தொடர்ச்சியாக வந்து மேலே போகும். எவ்வளோ வேகமாக பை பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் பை பண்ணுறாங்க, தொடர்ந்து பை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டு மூவே ஆகும். இந்த ட்ரெண்டெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்டெல்லாம் அப்படி தான். எவ்வளோ வேகமாக செல் பண்ணுறாங்க, பையர்ஸ்கிட்டேருந்து என்ன எதிர்ப்பு வருது, எவ்வளோ தூரம் செல் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் மார்க்கெட் வந்து போகும். இங்கெல்லாம் பாருங்கள், ஒரே உற்சாகம் பையர்ஸ்கிட்டேருந்து. ஏன் ரொம்ப நாளாக ட்ரெண்டாகி வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு வாரமாக 10 நாளாக. அப்புறம் என்னாச்சு, பிரேக் ஆனோன்னா வந்து உற்சாகம். எங்கே வரைக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நடக்கலை அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் நம்ம. இது வந்து பிரேக் ஆனால் கண்டிப்பாக வந்து அப்படி தான் போகணும், இன்றைக்கி போகலை அப்படி வந்து சொல்ல வரல. பிரேக் நடக்கும்போது இது நடக்கும். ஆனால் இன்றைக்கி நடக்கலை. அதனால் ஒரு சின்ன டவுட்டு இருக்குது. ஆனாலும் என்ன வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சின்னதாக ட்ரெண்டு பண்ணி பிரேக் பண்ணான். இந்த டார்கெட்டுக்கே வந்துட்டான். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டு, அடுத்த டார்கெட் வந்து இங்கே, அதையும் தாண்டி போயிட்டான். நேற்றுக்கு என்ன பேசினோம் நம்ம, இந்த இடத்துல வந்து 5 மணி நேரமாக நீங்கள் இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமுங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 5 ஹவர்ஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துலையே இருக்குது. ஸோ சம்திங் இஸ் ராங் அப்படின்னு நேற்றே வந்து நம்ம சந்தேகப்பட்டோம். நம்ம சந்தேகப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னா மேலே போயிட்டோம். ஒரு பெரிய மூவ். எதுக்கப்புறமா இந்த பெரிய மூவ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல டைட் கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் இப்படி தான் வரணும்னு இல்லை, இப்படி கூட வரலாம், இல்லை இப்படி கூட வரலாம். ட்ரெண்ட் ஆகிட்டே கன்சல்டேஷன் ஆகலாம், டைட்டாக ஆகணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்றுமே நடக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய விக்கெல்லாம் இருக்கக்கூடாது. சும்மா சின்னதாக இதை பாருங்கள். அடுத்த நாள் பிரேக் ஆச்சு, மேலே எப்படி போயிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ தொடர்ச்சியாக வந்து ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக மேலே போகுது. இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி மேலே போகுது. ப்ரீவியஸாக 53,000க்கு வரும்போதெல்லாம் விழுந்தான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். 53,500க்கே போயிட்டோம். எங்கே இருந்து 52,000லேருந்து ஆரம்பித்து 1000 புள்ளி சரியாக 1500 புள்ளி போயிட்டான். டிசம்பர் மாதம் ராசி பலன் பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பார்த்தோம்,
பேங்க் நிஃப்டி டிசம்பர் மாதம் பிரேக் அவுட் நடக்குமா? வீடியோ போட்டிருக்கோம். அரை மணி நேரம் இருக்குது. அரை மணி நேரம் வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டி, சேனல் பேட்டர்னு, என்னென்ன பாசிபிள் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, அதில் எப்படி வந்து பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது, எல்லாமே பேசியிருக்கிறோம். சரிங்களா? பயிற்சி நீங்களும் வந்து நிறைய பண்ணினீங்க அப்படின்னா இது எல்லாமே சாத்தியம்தான். நீங்களே, அதாவது நான்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சும்மா கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம், 2 மாதமாக ப்ரைஸ் உள்ளுக்குள்ளாரே இருந்ததில்ல, இன்னைக்கு தானே பிரேக் ஆகுது. இந்த 2 மாதமும் எப்படிலாம் பிஹேவ் பண்ணனா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு வரும்போதெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ண, பையர்ஸு எவ்வளோ உற்சாகமாக வந்து பை பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் வந்து அதை எப்படி வந்து கவுண்டர் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் தடுத்துருக்குறாங்க பையர்ஸை, எவ்வளோ வேகமாக வந்திருக்கிறாங்க, வரும்போதும் தடுத்து எவ்வளோ தூரம் கீழே கொண்டு போயிருக்கிறாங்க, எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள். இது ஒரு பெரிய பாடம். இது மணிக்கணக்கில் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள். நிறைய கற்றுக் கொடுக்கும் மார்க்கெட். ஒரே டைம் ஃப்ரேமில் பார்க்காதீங்க, வெவ்வேறு டைம் ஃப்ரேமில் வந்து பாருங்கள், தப்பில்லை. நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ரெண்டு வந்து அந்த டைட்டாக கன்சல்டேட் ஆகிறது வந்து இப்படி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் ஆகலான்னு அது இங்கேயே எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கன்சல்டேஷன் வந்து இப்படி தான் ஆகணும்னு இல்லை, எப்படி வேணாலும் ஆகலாம் கன்சல்டேஷன். அப்போ ஒரு முறையும் போய் பிரேக் ஆகிற மாதிரி போனாலும் ஏமாற்றி கீழே வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு வழியாக வந்து பிரேக் ஆயிருக்கு. பையர்ஸ் கிட்டேருந்து உற்சாகம் இல்லை, அதனால் ஒரு சின்ன ரிவர்சல் வந்து எதிர்பார்க்கலாம். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணால் தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. பாட்டுக்கு மெதுவாக போவான். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கும். அவன் ஏன் போகிறான், எதுக்கு போகிறானே தெரியாது, சும்மா இப்படியே போயிட்டே இருப்பான். கரெக்ஷனே வராது, இப்படியே போயிட்டே இருப்பான். அடுத்த நாள் ஓப்பன் ஆனோடனே இப்படி போவான், அப்புறம் திரும்ப அந்த இடத்துல நிற்கும். அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னா கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு 10 நாள் கழித்து பார்த்தோன்னா இங்கேருந்து அவன் இங்கே இருப்பான். டேய் போனதே தெரியலையாடா, இப்படி போயிட்டியே. நடக்கும், அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் வந்து தயாராக இருங்க. படிக்கட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ பிரேக் நிகழ்ந்துருச்சு, உற்சாகம் இல்லை, அதை தான். இப்போது இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து மேலே வந்து எந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சு, எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சு. என்னடா அது, ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து அதுவும் முக்கியமான இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறான், அவ்வளோதான் பையா, இன்றைக்குமா மறுபடியும் கீழேயா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம், நல்ல மேலே வந்துட்டான். ஒருவேளை இவ்வளோ தூரம் மேலே வந்ததுனால ஏற்கனவே இந்த ஐயை கட் பண்ண முடியாமல் தான் நேற்று கீழே போனான், இன்றைக்கும் இப்படியே போயிடுவானா? எதுவாக இருந்தாலும் ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணும், அவ்வளோதான். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும். அப்படிங்கிறதுனால தான் ரூல்ஸை வந்து கொடுத்தாச்சு. இதாங்க ரூலு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணானா கஷ்டம், பண்ணலன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சொல்லியிருக்கிறேன், நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண. என்ன நடந்துருக்குது, தொடர்ச்சியாக மேலே வந்துடுது. ஒரு கேண்டிலோட செகண்ட் கேண்டிலே வந்து இன்னைக்கு லோ வந்து டச் பண்ணிச்சு, அதுலேருந்து வந்து ஃபுல்லாக க்ரீன் தான், ஃபுல்லாக புல்லிஷாக. ஒரு பீரிஷ்னஸ் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன், இந்த இடத்த பிரேக் பண்ணணும்னு நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு பையா 1 ஹவரில் பார்க்கும்போது ஒரு உற்சாகமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் 5 மினிட்ஸில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே கிளியராக தெரியும். எடுத்தோன்னா மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் உள்ள, திடீர்னு ஒரு செல்லர் வந்து உள்ளே வந்தாங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கலாம், ஒரு 100 புள்ளி 200 புள்ளி 300 புள்ளி வந்தோன்னா ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு வேளை நடந்திருக்கலாம். அதனால் இந்த சின்ன ஒரு பீரிஷ்னஸ் அப்புறம் கண்டினியூஸாக புல்லிஷாக போகிற மாதிரி போச்சு. ஆனால் வந்து அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டோம். இந்த அப் ட்ரெண்டுக்கு ஒரு சின்ன புல் பேக். அதனால தான் எப்போவுமே ப்ரீமியம் ப்ரைஸில் போய் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கொஞ்சம் மேலே போட்டோம், இன்னும் இது ஹைக்கு மேலே போட்டோம், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போட்டோம்,
ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரட்டும், ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்தால் வாங்கிடலாம். அப்பா நல்ல புல்லிஷ் கேண்டில் வேண்டாம், இங்கே வாங்கிடுவோம். நீங்கள் வாங்கின உடனே அதாவது கன்ஃபர்மேஷன், இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் இங்கேருந்து எல்லா கதையும் பேசிட்டு வாங்கிறது இங்கே போய் வாங்கிறது. நீங்கள் வாங்கினோன்னா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கீழே போனால் பயந்துருப்பீங்க, மறுபடியும் மேலே வரும்போது அப்பாடா மேலே வந்துட்டான்பா, இனி வந்து அவன் வந்து மேலே போயிடுவான். எவ்வளோ 2000 புள்ளி மேலே போயிடுவான். என்னாச்சு? எங்கேயும் போகல, அங்கேருந்து கீழே வந்துட்டான். டோட்டலாக பயந்துருப்பீங்க, உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்துருப்பீங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஸ்டாப் வெயிட் பண்ணிட்டான். இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி போச்சு அப்படின்னா உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டு வரும், கண்டிப்பாக விலை குறையும். குறையும் போது நீங்கள் என்னென்னு வந்து பாருங்கள். இது அப் ட்ரெண்டாகவே இருக்கட்டும். அப் ட்ரெண்டை நம்ம வந்து எப்படி பார்க்குறோம்? இப்படியே பார்க்குறோம். அப் ட்ரெண்ட் எப்படி பார்ப்போம்? இப்படி ஒரு தடவையும் டிஸ்கவுண்ட்டு கொடுத்துட்டு தான் போவோம். அந்த பையர்ஸ் வந்து எவ்வளோ பை பண்ணுறாங்க, செல்லர்ஸ் எவ்வளோ தூரம் வந்து கீழே கொண்டுட்டு வர முயற்சி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கெல்லாம் எங்கே பை? இதெல்லாம் பையே கிடையாது, அவ்வளோதான். இங்கேயே முந்தானதே பண்ணியிருந்துருக்கணும், 52,000 பண்ணியிருந்துருக்கணும். அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கான். ஏதாவது சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போனான்னா அடுத்த புல் பேக்கில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதை ஒரு லோவாக வச்சுட்டு. இல்லைனா இந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்னு கொடுத்துட்டு போனான்னா கூட ஓகே. ஆக்சுவலாக இன்னைக்கு லோவுக்கு வந்து தான் போயிருக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் இடம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து விளையாடக்கூடாது. அதனால் வந்து வெயிட் பண்ணும்போது வந்து அவன் என்ன பண்ணிட்டான், மேலே போயிட்டான். முடிஞ்சா பிடிச்சிக்கடா அப்படின்ட்டு. தொடர்ச்சியாக வந்து மேலே போகுதா? இவ்வளோ உற்சாகமாக பை பண்ணாங்களா காலையில்? இது ஒரு புல் பேக்கா? புல் பேக்கு வரல, செல்லர்ஸே காணும். அடுத்த தடவை வந்து மேலே போகிறாங்க, உற்சாகம் கம்மியாகுதா? தெரியுதா? கண் கூட தெரியுதா உங்களுக்கு? நல்லா பை பண்ணி இவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க, அடுத்த தடவை இவ்வளோ தான் பை பண்ணியிருக்காங்க. புல் பேக்கே வரல. இதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கேனா கொஞ்சம் செல்லர் இருந்தாங்க, இங்கே செல்லரே இல்லை. மறுபடியும் பை பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது, ப்ரீவியஸ் லெவலையே கட் பண்ணல, சுத்தமாக உற்சாகமே இல்லை. டே இவ்வளோ நேரம் பை பண்ணிங்களேடா, அதுவும் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு இது மாதிரி பிரேக் அவுட் ஆகி போகுது, எங்கடா போனீங்க பையர்ஸ் அப்படின்னு நீங்கள் கத்தினாலும் யாரையுமே அந்த காணும், பையர்ஸே இல்லை. அது எதில் தெரியுது? இங்கே தெரியுது. தலையை மேலே தூக்கவே விடலை, தலையை தூக்குனாலே மண்டையிலே கொட்டு வைக்கிறாங்க செல்லர்ஸ். இவ்வளோ நாளாக இங்கேயே வந்து செல் பண்ணி கீழே கொண்டு போயிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் மேலே வந்து பிரேக் பண்ணியிருக்குது. அப்போவும் விடுற மாதிரி தெரில. எவ்வளோ நேரமாக விடலை? 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30, 40, 50, 60, 1 மணி நேரமாக முயற்சி பண்ணி பார்த்தாலும் முடியல. என்னாச்சு? விழுந்துட்டான். எங்கே விழுந்துருக்கிறான்? ப்ரீவியஸாக ஒரு புல் பேக் வந்துட்டு போனால் பார்த்தீங்களா, இந்த புல் பேக்கை கட் பண்ணக்கூடாது. இந்த புல் பேக் வரைக்குமே பையன் தான் நம்ம வந்து பேசுகிறோம், நிறைய தடவை பேசியிருக்கிறோம். பழைய வீடியோலாம் பார்த்தா தெரியும், பழைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து தெரியும். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இந்த லெவல் வந்து இங்கிருந்தே கூட திரும்பலாம், இல்லைனா இந்த ஈக்குவல் லெவல் வந்து கூட திரும்பலாம், இல்லைனா இந்த ஈக்குவல் லெவலையும் கட் பண்ணி போகிற மாதிரி காமிச்சிட்டு பாடி ஆஃப் த கேண்டில் உள்ளே போய் க்ளோஸ் வச்சுட்டு திரும்பலாம். 3மே சொல்லியிருக்கிறேன் நான். இங்கே என்ன இருக்குது? அதுதான் நடந்தது. 15 நிமிஷமாக அவங்கள வந்து கொஞ்சம் கதற விட்டுருக்குறான். ஏன் அப்படி சொல்கிறோம்? பெரிய பியரிஷ் கேண்டில். எப்போ? மேலே 1 மணி நேரமாக முயற்சி நடந்திருக்குது. இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் அந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க, முடியல. இங்கேயே ஓரளவுக்கு நல்லா கரெக்ஷன் வந்ததுன்னா இது நடந்திருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. அப்படியே வந்து மேலே போயிருப்பான், கொஞ்சமாக வந்திருக்கும், மேலே போயிருந்திருப்பான். இது ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி வந்து வந்தான். போச்சா மொத்தமாக கீழே போச்சு அப்படின்னு தான் வந்து நினச்சிருப்போம். ஆனாலும் ரூல் இஸ் எ ரூல், அவ்வளோதான். வெயிட் பண்ணுறீங்க, எடுக்காமல் கூட வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய பியரிஷ் கேனில் வரும்போது பயத்தில் கூட எடுக்காமல் கூட இருக்கலாம். அடுத்த கேன்லாம் அங்கேயே நினச்சி பார்த்தீங்களா, அடுத்தும் மறுபடியும் வந்து உங்களுக்கான வாய்ப்பை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தான். இதை க்ரீனில் க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் கூட வாய்ப்பு கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் மெதுவாக போக ஆரம்பித்தேன். எப்படி போகிறான்? லோ, இந்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது.
அடுத்த லோ எவ்வளோ எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக செல் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பையர்ஸ் மேலே கொண்டுட்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டை. இந்த இடத்துல கொஞ்சம் கூட அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமாலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த லெவலுக்கு இல்லவே இல்லை. இங்கெல்லாம் சுத்தமாக இல்லை. இது என்ன இடம்? ஏற்கனவே முக்கிக்கிட்டு இந்த இடம். எது 1 மணி நேரமாக இந்த இடத்த கட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், முடியல. இந்த தடவை கட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்தானா கட் பண்ணிடுவான். வாய்ப்பு நிறையவே இருக்குது. ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. மாத ஜோதிடத்தில் நம்ம சொல்லிட்டோம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட்டு மேலே அப் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் வந்து செல் பண்ணி ட்ரை பண்ணாமல் பைக்கான எதனா வாய்ப்பு இருந்ததுன்னா பை பண்ணலாம், இல்லைனா சும்மா இருக்கலாம். ரெண்டுத்தில் எதனா ஒன்று. இல்லை நான் செல்லு தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ரூல்ஸை வந்து மீறாமல் வந்து செல் ட்ரேட் வேணும் எடுக்கலாம். நீங்கள் இதில் வந்து செல் ட்ரேட் எடுத்து கீழே வந்து மேலே வருது என்ட்ரி டு எக்ஸிட், நான் செல் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேலே இங்கே போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போக வேண்டியது. இதில் செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் இதெல்லாம் செல்லு கிடையாது. நம்ம வந்து எதிர்பார்க்குறது எல்லாமே பை. ஏன்னா மேலே போயிடுச்சு ப்ரைஸ். இனி ட்ரெண்டாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா எங்கேருந்து வந்தால் மறுபடியும் 53,000 எங்கே போயிருக்குது ப்ரைஸு? 53,500 போயிருக்கு. காலையில் 52,900 அப்படிங்கிற ரேஞ்சு 850ங்கிற ரேஞ்சிலிருந்து மேலே வந்தது. திரும்பவும் கூட 53,000 500 புள்ளி 500 புள்ளி காலையில் மறுபடியும் ஒரு 500 புள்ளி, எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இன்னும் மேலே போவானா? கன்ஃபார்மாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேமு அப்படி தான் சொல்லுது. சும்மா இதை வந்து அப்படியே பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், இப்படி கீழே வந்திருக்கானா? திரும்பவும் கீழேருந்து மேலே வரும்போது எவ்வளோ தூரம் வந்திருக்கான்? இங்கே தான் வந்திருக்கான். இங்கேயே நின்றுட்டு இருந்த ப்ரைஸு அப்படியே கொஞ்சமாக கீழே போச்சு. மேலே வரும்போது வர முடியல. கொஞ்சமாக கீழே போச்சு, மேலே வந்து நிற்கிது. இப்போ கொஞ்சமாக தான் கீழே, ஏற்கனவே இவ்வளோ தூரம் வந்திருக்கான், இப்போ இவ்வளோ தூரம் தான் இருக்கான். அப்போ பிரேக் ஆகிடுவானா? வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் அப்படியே கண்டினியூ ஆயிருந்ததுன்னா பிரேக்காக வாய்ப்பு இருக்குது. இது இந்த ரிதம் உங்களால் பிடிக்க முடியுதா? இப்படி கீழே வந்து இப்படி வந்தான், இப்படி கீழே வந்து இப்படி வந்தான், இப்படி கீழே வர முடியாமல் இப்படி வந்துட்டு இருக்கிறான். இப்போ என்ன அர்த்தம்? பிரேக் ஆயிடுவான்னு அர்த்தம். பார்ப்போம் நாளைக்கு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கால் ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கான வாய்ப்பு என்ன இருந்தது? எங்கே இருந்து வந்து போயிட்டு இருக்கிறான் ப்ரைஸு? 400லேருந்து போகிறான். எங்கே போயிருக்கிறான்? இப்போது இன்றைக்கி 1100க்கு போயிருக்கு. எதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் என்ன பேட்டர்னோ அதே தான். அந்த பேரலல் சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆச்சு, பிரேக் ஆகி மேலே போச்சு. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் வந்து போயிட்டே இருக்கிறானா? சின்ன மிஸ்டேக் நடந்துருக்குது. என்னது? இன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னா மேலே போனால் கீழே வந்ததா? மேலே போக முடியாமல் ஃப்யூச்சரில் வந்து கீழே கரெக்டாக வந்ததா? இதில் எங்கே வந்திருக்குது? பயந்துருப்பீங்களா? இது சும்மா பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்படி கீழே போகிற மாதிரி இருக்கும். நானும் சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே வந்து இதைத்தான் எல்லாருமே வந்து குறி வச்சுருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைனை வச்சிங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக நிற்கும். சரியா? அப்போது எங்கே போயிருக்கிறான்? இன்றைக்கி லெவலில் ஓப்பன் ஆனதுலேருந்து உங்களால் வந்து எடுக்கிறது கஷ்டம். இந்த இடத்துல எடுக்கிறது, ஏன்னா செகண்ட் கேண்டில் அங்கே தான் வந்தது. ஆனாலும் இட்ஸ் நாட் அ பை. ஏன்? ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்குது, மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இன்றைக்கும் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது. அதனால் ஒரு வேளை மறுபடியும் போயிட்டான்னா ஒன்ஸ் க்ரீனில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக வந்து உள்ளே வரலாம். அதுக்கு அனுபவம் வேணும். ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. இது எடுக்கலாம், ஷோர் ஷாட். ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். இந்த லெவலுக்கு கீழே போய் பாடி ஆஃப் த கேனில் எங்கே க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட் தான் பண்ண போகிறோம். 810லேருந்து எங்கே போச்சு? 1100க்கு போயிடுச்சு. எங்கே நம்ம வெளியில் வரலாம்? இங்கேயே வந்துடலாம் வெளியே. 950. நான் சொன்ன இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து புரிஞ்சுது அப்படின்னா, இதை பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பிரேக் பண்ணிடுவான். எப்படி பிரேக் பண்ணியிருக்கான்? வால்யூமோட பண்ணியிருக்கான். 1 மணி நேரம் முடியாத ஒரு விஷயத்தை 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டான். லாஜிக். உங்களுக்கு வந்து இதை நீங்கள் அளந்து பார்க்கலாம். ஃபிபனாச்சி லெவல் சும்மா அளப்போமா? கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி. ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் என்னது? குவாரண்டைனில் என்ன வருது என்னன்னே தெரிலப்பா. சரி, இங்கிருந்து
இதை நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள் இந்த ஹையை. 61.8 அதுதான் ஃபிபனாச்சி தான்ப்பா வேலை செய்யும் மார்க்கெட்டில், வேறு எதுவுமே வந்து வேலை செய்யாது. ஃபிபனாச்சி மட்டும் கற்றுக்கிட்டீங்க நீங்கள், வில் மேக் மணி. அப்படியா? லாஜிக் தெரிஞ்சால் தான் கற்றுக்க முடியும். இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், சும்மா வச்சுக்கலாம். 61 பாயிண்டில் மேலே போகல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த 72 அடுத்த லெவல்லேருந்து போகும்பாங்க, இல்லைனா அடுத்த லெவல்லேருந்து 0 லெவல்லேருந்து போகும்பாங்க. அது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம என்ன பண்ணுவோம்? பொலிங்கர் பேண்டோட கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த கீழே வந்தோன்னே நீங்கள் பை பண்ணிங்கன்னா மேலே போய் அந்த பொலிங்கர் பேண்டோடைய மேலே டச் ஆகிடும். மூவிங் ஆவரேஜ் 50 வந்து 100 கிராஸ் ஆகுதா ஏதோ அந்த கோல்டன் இது, அது கிராஸ் ஆச்சுன்னா உடனே பை. லாஜிக் 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 புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். யார் பை பண்ணுற? 2 பேர் தான் இருக்கும். ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பை பண்ணுறாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து செல் பண்ணுறாங்க. யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த பக்கம் வந்து காற்று வீசுது, அதை மட்டும் கற்றுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கற்றுக்கலாம் ஒரு நாளைக்கு. அப்புறமா நீங்களும் வந்து ஈஸியாக வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்ப்பீங்க. 53,000 வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்தானா பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் மார்க்கெட் வந்து இது வந்து இது இஸ் நாட் அ ரைட் டைம், இது வந்து டிசம்பர் மாதம் கணக்கெலாம் முடிப்பாங்க, எல்லாம் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, டிசம்பர் மாதம் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப டல்லாக இருக்கும், என்னமோ சொல்லட்டும், எல்லாம் கேட்டுக்குங்க. அப்படியா 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 கதை கேட்குற மாதிரி. நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன், இது வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி கேட்டுட்டு அப்படி தூங்கிடணும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறுபடியும் வந்து நமக்கு சார்ட்டில் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க பழகிக்கங்க. சரியா? யார் சொல்கிறதையும் கேட்காதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். எல்லாரும் சொல்கிறத கேளுங்க, ஆனால் தூங்கிடுங்க. காமெடி டைமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். சரியா? கால் ஆப்ஷன் நல்லா மேலே போனால் என்ன ஆயிருக்கும்? புட் ஆப்ஷன் ஆப்வியஸில் கீழே தான் போகும். உங்களுக்கு எங்கேயாச்சும் சான்ஸ் இருக்குதா? எங்கேயாச்சும் பிரச்சனை வந்திருக்குமா நீங்கள் இதில் வந்து ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா? ஓ தாராளமாக. ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் இருந்தது நேற்றுக்கு 494. கரெக்டாக அந்த 494க்கே வந்தது, இன்றைக்கி வந்து தான் மேலே போச்சு. இவன் மேலே போனவன் ப்ரீவியஸ் ஐயை எப்போ கட் பண்ணுறானோ அப்போத்துலேருந்து மேலே போயிடும். வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படியே போயிடுவான்னு சொல்ல முடியாது, ஆனால் வாய்ப்பு நிறைய இருக்குது. இங்கே என்னாச்சு? 794 திரும்பவும் அங்கேயே வந்தது. ஒருவேளை நீங்கள் இங்கே அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 5-10 புள்ளியில் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். ஏன்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். இதுக்கப்புறமா இவனுக்கான வாய்ப்பு வந்து எங்கே நமக்கு கொடுத்துருக்கான்? ஒரு ஃபஸ்ட்டு புல் பேக்கு, கீழே வந்துட்டு செகண்ட் புல் பேக் நல்லா போகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் இங்கே வந்து க்ளோஸ் வைக்கணும். செகண்ட் புல் பேக் தான், எல்லாம் ஓகே தான், ஆனால் க்ளோஸ் வைக்கலையே. க்ளோஸ் வச்சா தானே மேலே போவான். அப்போது இங்கே என்ன பண்ணுறான்? இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கே வந்து க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணான், ஆனால் முடியல. அந்த விக்குக்கு மேலே போகவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து அவன் போகலை, கீழே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டான். ஸோ ஹை பண்ணல அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அப்புறம் இந்த மாதிரி வந்து எங்கேயாச்சும் வந்து உட்காந்து அரைன்னு அரைச்சிட்டு இருந்தானா என்ன ஆவான்? ஸ்பைக், கண்டிப்பாக ஸ்பைக் ஆகும். இந்த கன்சால்டேஷனை மட்டும் கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பைக் ஆகும். எந்த பக்கம் அப்படிங்கிற உங்களால் ஃபியூச்சரை பார்த்து கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா இந்த சார்ட்டை பார்த்தே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஆல்வேஸ், எப்போவுமே. அது ட்ரெண்டு எப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இவ்வளோ ஒரு ஃபால் ஆகிருக்கு, இந்த மாதிரி வந்து சரிஞ்சிட்டு வருது, லோ வச்சுக்கிட்டே வருது, அடுத்த தடவை வரும்போது லோ வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து தடுமாறுறான். எதை சொல்கிறேன் தெரியுதா? இங்கே லோ வச்சுக்கிட்டே வரான், இங்கே வரும்போது லோ வைக்க தடுமாறுறான், இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப கன்சால்டேட் பண்ணுறான், பிரேக்காக வாய்ப்பு இருக்குது. நடந்தது. அதுக்கப்புறமா வந்து அவன் வந்து அந்த ஹையை வந்து கட் பண்ணவே இல்லை. திரும்பவும் இங்கே வரும்போது வந்து இன்னும் வந்து கீழே தான் போச்சு உடைய மார்க்கெட்டு. அவன் மேலே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு.
ஸோ புட்டை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதோட நம்ம பை சைடு வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃபியூச்சர் ஆகட்டும், ஆப்ஷன் ஆகட்டும். பை சைடுனா கால் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரி, இதே நேரத்தில் நீங்கள் நிஃப்டி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நிஃப்டி ஒரு மாதமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம்னு வச்சுக்கலாமே. ஒரு அக்டோபர் 20 தேதியிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து மாட்டின மார்க்கெட்டு இதை விட்டு இன்னும் வெளியில் வரல. பேங்க் நிஃப்டினாச்சும் இதை விட்டு வெளியில் வந்த மாதிரி காமிக்கிறான். நிஃப்டி அது கூட இல்லை. ரெக்கவரி வந்து ஸ்ட்ராங் ரெக்கவரி. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது. ஒரு சின்ன கன்சால்டேஷனை, ஒரு டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸ் அப்ட்ரெண்ட், கண்டினியூஸாக பை பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம மாத ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், நிஃப்டி பெரும் வீழ்ச்சிக்கு பின்பு உள்ளே வரும் பையர்ஸ், டிசம்பர் மாதம் ட்ரேடிங் வாய்ப்புகள் என்ன போட்டுருக்குறோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, கண்டினியூஸாக பையை சொல்ல வராங்க. டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே பை ஆகி தான் போயிட்டு இருக்குது. எங்கேருந்து போகுது, 170, 2470லேருந்து எங்கே வரைக்கும் வந்தது, 24,650 வரையும் வந்துருக்கு. தொடர்ச்சியாக மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸ். இந்த மாதிரி மேலே போகும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருந்தானா போய்கிட்டே இருப்பான். ஜம்முன்னு போவான், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒன்ஸ் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் ட்ரெண்டு மேலே தான் அப்படின்னா 50% வந்துட்டு he will continue the trend. ஸோ அதை நம்ம எப்படி பார்ப்போம், டிஸ்கவுண்ட்டாக வந்து பார்ப்போம். அதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா லோவை கட் பண்ணுற வரைக்கும் வாய்ப்பே இல்லை. இங்கே வரும்போதெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பை பண்ணுறாங்கங்கிறது பாருங்கள். ஏற்கனவே அந்த மாதிரி நடக்கலை, பெருசாக வந்து நடக்கலை. ஆனால் இங்கே வந்து அது பயங்கரமாக பில்டப் ஆகுது. விடவே மாட்டுறாங்க, கீழே மேலே தான் கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கன்சிடரபிள் மூமெண்ட் வந்து கொடுத்துருச்சு. அதனால் ஒரு கரெக்ஷன் வந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் லோயர் லோ பண்ணணும், பண்ணாதான். பண்ணாத வரைக்கும் கிடையாது. அந்த லோ வரைக்குமே பை தான். எப்படி பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோமோ அந்த மாதிரி தான். லோ வரைக்குமே பை தான். லோனா இந்த லோவை வந்து இது மாதிரி உங்களை பயமுறுத்தவும் செய்வான். அதுக்கப்புறம் மேலே க்ளோஸ் பண்ணி பொறுமையாக வந்து இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. அதே தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். அப்போ நாளைக்கு வந்தால் நான் என்ன பண்ணுவான், இந்த லெவல் வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு கூட மறுபடியும் கூட மேலே போகலாம். இது அல்டிமேட் லெவலு இங்கே இருக்குது. ஸோ இன்னும் கூட ரெசிஸ்டன்ஸ் லெவல் போகிறதுக்கு இன்னும் வந்து இடம் இருக்குது நிஃப்டிக்கு. அதனால் மேலே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதை பிரேக் பண்ணுறானா இல்லை ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு போகிறானா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்போ இது 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் இன்றைக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக மேலே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸ். 1 ஹவர்லேயே நீங்கள் பார்த்துறீங்க, தொடர்ச்சியாக மேலே வருது. 3 நாளாக மேலே வந்துருக்கு. இன்றைக்கி 4ஆவது நாள் ரொம்ப தூரம் மேலே வந்துட்டான். கரெக்ஷன் வருமா தெரியல. கரெக்ஷன் எப்போ வரும், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா வந்துடும். அப்படியே கீழே இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், காலங்காத்தால் அவன் பாட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் லோலேருந்து மேலே போயிட்டே இருக்கான். புல்லிஷாக மேலே போகிறான். ஆஹா மேலே போயிடுவான்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பியரிஷ்னஸ் வந்தது. பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பியரிஷ்னஸ் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே போய்ட்டு மறுபடியும் மேலே தான் போனான். ஆனால் நிஃப்டியில் இந்த ஃபஸ்ட்டு பியரிஷ்னஸை கடைசி வரைக்குமே கட் பண்ணல. நல்லா மேலே வந்ததில் ஃபஸ்ட்டு பியரிஷ்னஸை கட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பியரிஷ்னஸ் நல்ல புல்லிஷாக வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பியரிஷ்னஸ்ஸு அதை கட் பண்ணல. ஆனால் அவனால் கீழே போக முடியல, மறுபடியும் மேலே வந்து கட் பண்ணிட்டான். நிஃப்டியில் ஃபஸ்ட்டு பியரிஷ்னஸ்ஸு மறுபடியும் மேலே வந்தான், கட் பண்ண முடியல. க்ளோஸ் பண்ணணும், மேலே போய் க்ளோஸ் வைக்கல, கீழே போயிட்டான். மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுறான், முடியல. மறுபடியும் ட்ரை பண்ணுறான், முடியல. லோ பண்ணாமல் கூட மேலே போகிற மாதிரிலாம் காமிச்சான், என்ன பண்ணாலும் முடியல. 2 ஆகிட்டு இருந்தது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருந்தது. பிரேக் ஆயிடுவானா, மேலே தானே எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி இவ்வளோ தூரம் வந்துட்டான், அதுக்கான கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
இது அப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்குது. இங்க போயிருவான்ட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 20 தேதியிலேருந்து வெயிட் பண்ணுறோம். டிசம்பர் மாதமே வந்துருச்சு. 5 தேதி ஆகப்போகுது. இன்னும் போன பாடு இல்லை. இப்போ என்ன பண்ணுறான், பொறுமையாக அப்படியே வந்துக்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு எதிர்பாராத விதமாக கீழே போயிட்டான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் மேலே போவான், இன்னும் கரெக்ஷன் வந்துட்டு போவான். மேலே தான் போவான், கரெக்ஷன் வந்துட்டு போவான். வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேலே பை பண்ணும்போது. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பைக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சதுன்னா என்ன நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், பை. இதையும் இந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம். எதுக்கு எங்கே வேணாலும் பை பண்ணிவிடுங்க இந்த ரேஞ்சில். ஆனால் இந்த லெவலுக்கு கீழே போச்சு க்ளோஸ் வச்சது கேண்டெல்லாம் நீங்கள் எக்ஸிட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி பை பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தால் எனக்கு லாஸ் ரொம்ப பெருசாக வரும்னா இந்த ட்ரேடே எடுக்காதீங்க, விட்டுருங்க. ட்ரேடு தான் இப்போ மானாவாரியாக வந்துக்கிட்டே தானே இருக்குது. இந்த ட்ரேடு எல்லாம் இன்னொரு ட்ரேடு. சரி, அப்போ இப்படி பார்ப்போமா, இங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்திருந்தா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல எடுப்பீங்களா? பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் ஒரு பெரிய கேண்டில் வருதுன்னா ஓகே, லெட் ஹிம் டூ. என்ன பண்ண முடியுமோ அவன் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். இதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுன்னா இப்படி வருது, கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து இப்படி கரெக்ஷனில் வர்ற மாதிரி வருது. அப்போ நீங்கள் இன்னைக்கு லோவில் எடுப்பீங்களா? கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுவீங்க. ஒரு பெரிய கேண்டில் அதுவும் மேலே இருந்தே வருது, ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணி வருதுன்னா ஓகே, ரிலாக்ஸ், கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை கவனிக்கணும். ட்ரேடு எடுத்தோன்னா அப்பாடா கீழே ஸ்டாப் லாஸு, மேலே டார்கெட்டு, அவ்வளோதான். அப்படி இல்லைங்க. ட்ரேடு என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு புல் பேக் எங்கே இருக்குது, நேராக மேலே வரைக்கும் வந்தது ப்ரைஸ், இது வரைக்கும் வந்தது. அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்துருச்சு. கீழே இவ்வளோ தூரம் வந்த ப்ரைஸு மேலே மறுபடியும் வந்து எக்ஸாக்டாக அங்கேயே போயிருக்கானா, போயிட்டு தான் கீழே வந்துருக்குறான். கீழே வரும்போது வந்து லோவுக்கு வர முடியாமல் மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுறான். ஆனாலும் லெவலை கட் பண்ணல. இந்த லெவலை கட் பண்ணும்போது வால்யூமோட கட் பண்ணும்போது வந்து எங்கே இந்த பாடி ஆஃப் த இந்த லெவலு வரைக்கும் போயிட்டான். கட் பண்ணானா போயிட்டான். நம்ம விக்கு வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல, பாடி தான். எப்போவுமே நம்ம அதை தான் வந்து பார்ப்போம். என்ன பண்ணி போயிருக்கிறான், இங்கேருந்து ட்ரெண்டு பண்ணி போயிருக்கிறான். தொடர்ச்சியாக மேலே போனவன் என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு மேலே வந்து போகலை, இதுக்கு மேலே போகவே இல்லை. கடைசியாக இன்னொரு கரெக்ஷன் வந்துட்டு போயிருக்கு ப்ரைஸ். இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அதுதான் மேலே தான் போகணும். ஆனால் இப்போ வந்து கன்சால்டேட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி வந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படியே நிற்கிது, தெரியுதா? அப்படியே மேலே போகிற மாதிரி போனால் அப்படியே இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறான். ஸோ நாளைக்கு கூட ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளை கழித்து கூட பிரேக் ஆகி போகலாம். நமக்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்து இதுதான் இருந்தது. ஆரம்பத்தில் வாய்ப்பு கொடுக்கலனா கூட இந்த இடத்துல ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா கூட அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ட்ரேட்ஸ் வந்து எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து கொடுத்துருக்கு. ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்தது அப்படின்னா க்ரீன் க்ளோஸில் கட்டாயமாக எடுக்கலாம். அதே க்ரீன் க்ளோஸ் வந்து இங்கிருந்து இப்படி வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சான் அப்படின்னா இந்த இடத்துல பையெல்லாம் பண்ணிடாதீங்க. அவன் கண்டிப்பாக ரிஜெக்ஷன் போவான். போயிட்டு மேலே வரும்போது பண்ணிக்கலாம். இல்லைனா ஓரளவுக்கு கீழே போகும்போது நீங்கள் பை ட்ரேடு கூட ட்ரை பண்ணி பார்த்தலாம். சரியா? இதை சொல்ல மாட்டேன். மேலே எப்படி வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சோ அதே மாதிரி கீழேயும் வந்து அதே இடத்துல வந்து தான் மேலே போயிருக்கான். ஸோ அடுத்தடுத்து வந்து லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து மேலே போயிருந்துருக்கும். இங்கேயும் அதே தான். அடுத்த எல்லாமே லெவல்ஸ் தாங்க. லெவல்ஸை கரெக்டாக பிரேக் பண்ணி போயிட்டே இருந்தால் சரி தான். எப்பாச்சும் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கிறது உண்டு. உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு கவனிச்சுக்கணும். நல்ல பையர்ஸ் இருக்காங்க, மறுபடியும் நல்ல பையர்ஸ்.
அந்த மாதிரி இல்லை. நல்லா பை ஆச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிப்பாங்க, நல்லா செல் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணுவாங்க. பி கேர்ஃபுல். சரியா? கால் ஆப்ஷனில் நிஃப்டி கால் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குது? அதே தான், 3 நாளாக மேலே போயிட்டே இருக்கான். 4 நாளாவா 3 நாளாவா? ஓகே, ஒரு நாள் கன்சால்டேட் பண்ணியிருக்கான், மற்ற நாள் எல்லாமே கண்டினியூஸாக மேலே தான் வந்திருக்கிறான். இன்றைக்கி கூட மேலே தான் வந்தான். எங்கே? ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே வந்தான். ஆரம்பித்தோன்னா நேற்றுத்த இந்த இதை வந்து பிரேக் பண்ணி கண்ணா வந்து மேலே போனான். நல்லா இப்படி கீழே வந்தான். நேற்றுக்கு இப்படி வந்தவன் பிரேக் ஆகி மேலே போயிருக்கான்ல. அப்போ இன்றைக்கி இப்படி வந்தவன் பிரேக் ஆகி இன்னும் மேலே போகணும்ல. அதான் இல்லை. 80% இந்த மாதிரி நடக்கும், 20% இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இது எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கணும். எங்கே நடந்தது? தொடர்ச்சியாக வந்து மேலே வந்துட்டு இருக்க ப்ரைஸு இப்படியே ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் போயிடுவான், ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் போயிடுவான், ட்ரெண்ட் லைன் எல்லாரும் ட்ரேட் பண்ணுருவாங்களே. ஒரு லெவல் வரைக்கும் தான் வருவான். எனக்கு தெரிஞ்சு வந்து இன்றைக்கி கூட அப்படி போகாமல் இன்றைக்கே இப்படி வந்து விழுந்துருக்கணும். ஓரளவுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆன மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கும் உங்களை ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ராப் பண்ணிட்டு அப்புறமா தான் விழுந்துருக்கணும். ஸோ ஒரு பெரிய ஃபாலு, க்ரீன் க்ளோஸு, கண்டினியூஸாக வந்து மேலே போகிறான். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, மேலே போயிட்டே இருக்கான். இதில் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்து வந்துருக்கலாம். க்ரீன் க்ளோஸ்க்கு அப்புறம் எடுத்து வந்துருக்கலாம், இல்லைனா புல் பேக்கில் எடுத்து வந்துருக்கலாம். ஒரு பெரிய ரைஸுக்கு அப்புறம் எப்படி ஃபால் ஆச்சோ அதேமாதிரி ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஆகி மார்க்கெட்டை அப்படியே வந்து முடிச்சு வச்சுருக்குறாங்க. நாளைக்கு ஓப்பனில் தான் வந்து தெரியணும். இதுலேருந்தே மறுபடியும் வந்து பீரிஷாக இல்லாமல், ஏன்னா 2 மாதமாக வந்து அப்படியே பீரிஷாவாக தான் இருக்குது மார்க்கெட்டு. அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே இருக்குது. இந்த ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் விழ ஆரம்பிச்சது, அது வந்து 2 மாதமாக வந்து உங்களுக்கு பொறுமையாக அப்படியே வந்து ஏற ஆரம்பிச்சிது. அது வந்து அப்படியே இன்னும் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கண்டினியூ பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மேலேருந்து விழுந்துக்கிட்டே இருந்தானா எப்படி? இங்கேருந்து விழறான். ஒரு சின்ன கன்சல்டேஷனாக அப்புறம் மறுபடியும் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறான். இப்படியே போய்கிட்டே இருந்தானா என்ன தான் கதை? கண்டிப்பாக மேலே வரணும்ல. அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு வந்தனாச்சும் மறுபடியும் வந்து கொஞ்சமாக கீழே போய்ட்டு மறுபடியும் மேலே வரலாம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது. அதனால் நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. புட் ஆப்ஷனில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா? சூப்பராக வாய்ப்பு கொடுத்துருக்கான். எப்படி? கடன்னு கீழே வந்தான். இந்த லெவலில் என்ன பண்ணாலும் அசைக்க முடியல அவனால். 140லேருந்து 300க்கு போச்சு. மறுபடியும் அந்த லெவலுக்கு வந்து தான் 140லேருந்து 240க்கு போச்சு. எப்படி? இந்த 140 விடவே இல்லை. அவ்வளோ. அதனால தான் சப்போர்ட்டுக்கு வந்தால் பை, சப்போர்ட்டுக்கு வந்தால் பை, சப்போர்ட்டுக்கு வந்தால் பை. இது எப்படி சப்போர்ட் ஆச்சு? இன்றைக்கி இந்த இடத்த விடவே இல்லை. எவ்வளோ நேரமாக? ஒரு 2-3 மணி நேரமாக விடலை. அப்புறம் மேலே போயிட்டான். அப்போ திரும்பவும் அங்கேருந்து என்ன பண்ணான்? கீழே தான் வந்தான். திரும்ப அதே இடத்துக்கு வந்து மேலே போயிட்டான். ட்ரை தான் பண்ணி தான் பார்க்கணும். வேறு ஆப்ஷனே முயற்சி தான். இங்கேயோட நீங்கள் பை பண்ணிடலாம். கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட்டு போக வேண்டியதான். அவ்வளோ. லாஸை இந்த குட்டி லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். ப்ராஃபிட் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு புல் பேக்கில் வெளியில் வந்துட பார்த்துடணும். அவன் இன்ஃபேக்ட் இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கிறான். இருந்தாலும் நம்மளுக்கு இது போதும் அப்படின்ட்டு வெளியில் வந்தான். ஏன்னா மார்க்கெட்டு முடிய போகிற நேரம்ல. திரும்ப அவன் இங்கே போவான், நாளைக்கு கூட போவானோ என்னமோ தெரியாது. ஆனால் அதுக்காகலாம் வெயிட் பண்ணக்கூடாது. அன்னன்னைக்கு வந்து கதையை முடிச்சுட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு ஒரு வேளை போனான்னா இங்கேருந்து நீங்கள் இப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம். இங்கேருந்து வந்து ட்ரெண்ட் லைன் இப்படி போடலாம். ஸோ இப்படி வந்து போகிறான், இங்கே வரைக்கும் போவான் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதான் நாளைக்கு. இன்றைக்கி கடைசி வரைக்கும் லாபம் பண்ணிட்டு 140லேருந்து 240 வந்தோன்னே புக் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். 140லேருந்து மறுபடியும் வந்து ப்ரீவியஸாக இதான் லெவலு 230 வந்தோடனே வந்து க்ளோஸ். அவன் மேலே போயிருக்கிறான். ஓகே, இட்ஸ் ஓகே. நமக்கு லெவல் தான் இது போதும் இன்றைக்கி. அந்த மாதிரி வந்து மனப்பான்மையோடவே ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். சென்செக்ஸ் என்ன பண்ணுறான், நிஃப்டி என்ன பண்ணுறானோ அதே தான் அவன் பண்ணுவான். ஆனால் நிஃப்டியில் இந்த ரெசிஸ்டன்ஸு வரல இன்னும். சென்செக்ஸில் ரெசிஸ்டன்ஸை தாண்டிட்டான். பேங்க் நிஃப்டி மாதிரி ரெசிஸ்டன்ஸை தாண்டி கொஞ்சம் மேலே வந்து வந்துருச்சு ப்ரைஸ். ஆனால் நிஃப்டியில் இன்னும் இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான் இவன் வந்து பிஹேவ் பண்ணுவான். ஆனால் இந்த தடவை ஏதோ பேங்க் நிஃப்டி மாதிரி இவன் வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறான். சென்செக்ஸில் வந்து தொடர்ச்சியாக வந்து கீழே வந்த ப்ரைஸு இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டு இருக்குது. எங்கேருந்து போகுதுன்னா 77,000லேருந்து போகுது.
எங்கே வரைக்கும் வந்திருக்குது? 81,000க்கே வந்துருச்சு. 77லேருந்து 81 வரைக்கும் 4000 புள்ளி மேலே வந்துருக்குறான். எஃப்ஐஐலாம் செல் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை. மார்க்கெட்டில் பணமே இல்லை, எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. எல்லாம் சொல்லும் போது தான் அவன் மேலே வரும். நீங்கள்லாம் கேட்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ட்ரேடிங் நியூஸ் வந்து அப்படி தான் வருது. எல்லாரும் செல் பண்ணுறாங்க, எல்லாம் செல் பண்ணுறாங்க. 4000 புள்ளி மேலே வந்துருக்குறான் இந்த காலகட்டத்தில். நியூஸை நம்பாதீங்க. 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அப்போ ப்ரீவியஸ் லோ ஃபஸ்ட்டு கேண்டில் நேராக மேலே போயிட்டான். மேலே போனவன் தான் இந்த இடத்த ஒரு 1.5 மணி நேரமாக வந்து கட்டே பண்ண முடியல. ஓட்டலாக வந்து அங்கேயே போய் நின்றுட்டான். அதை விட்டு வந்து கீழேயோ மேலேயோ வந்து வந்தானா தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஏதோ ஒரு சைடு வந்து போவான். நல்லா மேலே வந்திருக்கிறான். ப்ரீவியஸாக இங்கிருந்து மேலே வந்திருக்கிறான். அதனால் ஒரு கரெக்ஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி வந்து உற்சாகமாக வந்து போகலன்னு நம்ம வந்து பேசுகிறோம். ஏன் ரொம்ப தூரம் கீழேருந்து பை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த உற்சாகம் வந்து இன்னும் இருக்காது. ஒன்றும் ஹோல்ட் ஆகும். ஹோல்டு ஆனதுக்கப்புறம் உற்சாகம் மறுபடியும் வந்து வரும். மறுபடியும் பை பண்ணுவாங்க. எதனா நியூஸ் வரும், எதனா ஒன்று நடக்கும். அதனால் அப்படியே தேங்குறாங்க. இப்போ எல்லாரும் விழும்போது இவனும் வந்து விழுந்துருக்கிறான். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் லோவிலே இருக்கிறான். ஆனால் க்ரீன் க்ளோஸ் வைக்கல. அடுத்து வந்து க்ரீன் க்ளோஸ் வைக்கிறான். பையிங் ப்ரெஷர் கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து லோவை கட் பண்ணாமல் இந்த ஹை வரைக்கும் வந்து ப்ரைஸ் போச்சு. திரும்பவும் கூட கீழே வரும்போது இந்த இடத்துலையே அப்படியே நின்று முடிச்சு விட்டாங்க சென்செக்ஸை. அதே நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. அந்த ப்ரீவியஸ் லோவில் பெரிய ஃபாலில் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து க்ரீன் கேண்டில் மேலே போச்சு. அதே தான் ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, மேலே வரைக்கும் இந்த பாடி லெவல் தான் நம்மளுக்கு டார்கெட்டு. இங்கேயே வந்துருச்சு. இதுலேயே கூட நம்ம வெளியில் வந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? புட் ஆப்ஷன் சேம் ஆஸ் நிஃப்டி. சப்போர்ட்டுக்கு வந்தது, பை பண்ணியிருந்தீங்க. இந்த சப்போர்ட்டை விடவே இல்லை. 410ங்கிற இந்த ரேஞ்சை விடவே இல்லை. எங்கே வரையும் போயிருக்கிறான்? 850 வரையும் போயிருக்கு. 850 வரைக்கும் போயிருக்கிறான். எங்கேருந்து? 410லேருந்து 2 தடவை வந்து போயிருக்கு. 2வது தடவை எவ்வளோ தூரம் போயிருக்கான்? 640 வரையும் போயிருக்கிறான். 2 வாய்ப்பு புட் ஆப்ஷன்லேயே. அருமையான வாய்ப்பு. கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்க ப்ரைஸு ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்குது. நாளைக்கும் இதே மாதிரி சுற்றிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போகும் அப்படின்னு தோணுது. நிஃப்டியும் அதே தான். கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, ஏன்னா கீழேருந்து மேலே வந்தால் ஒரு சின்ன ரெஸ்ட்டை போட்டான். அப்புறம் கீழேருந்து கொஞ்சம் மேலே வந்துருக்குறான். ரெஸ்ட்டை போடுற மாதிரி தெரியுது. ரெஸ்ட்டை போட்டான்னா மறுபடியும் வந்து மேலே பிக்கப் ஆகி போகும்போது நெக்ஸ்ட் டைம் போகும்போது இதெல்லாம் பிரேக் பண்ணி நல்லாவே வந்து போயிடும். மிட் கேப் நிஃப்டி பிரேக் ஆகி மேலே போயிட்டான். அவன் எப்போவுமே தனியாக தான் ட்ரேட் ஆவான். நம்ம பேட்டர்னு பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனதுலேருந்து வந்து அவன் முந்தா நேற்றே பிரேக் ஆகிட்டான். பிரேக் ஆகிட்டு அங்கேருந்து வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே தான் போயிட்டு இவன் இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான். புல் பேக் வந்து போவான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா தான் கீழே வருவான், இல்லைனா வரவே மாட்டான். அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருப்பான். தொடர்ச்சியாக இதெல்லாம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்தோன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபால்லாம் வந்து காட்டுறான். ஆனால் தொடர்ச்சியாக வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்து கவனமாக வந்து ஒரு வேளை செல் ஆவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் செல் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து. ஏன்னா ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்கனால கொஞ்சம் கீழே வந்தானா நீங்கள் திரும்ப வந்து பை பண்ணலாமே ஒழிய செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பான், கொடுத்தானா கூட கொஞ்சம் யோசனை பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ ஏன் கீழே வந்தது? லோவிலேருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ட்ரெண்டாகி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ட்ரெண்டை மேலே கட் பண்ண முடியாமல் வந்தால் ட்ரெண்டோட சோர்ஸுக்கு வந்தால் சோர்ஸ்லேருந்து வந்து மேலே போயிட்டேன். ஆனாலும் நீங்கள் செல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சோர்ஸுக்கு வரும்போது பை எடுக்கலாம். ஏன்னா ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்கு. சரிங்களா? பின் நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனும் ரெசிஸ்டன்ஸை தாண்டிட்டான். மிட் கேப் மாதிரியே தாண்டிட்டான். இந்த இடத்துல ஒரு சின்ன தயக்கம் வந்து இருக்கும் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்ணா பின்னான்னு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது.
லோவே பண்ணாமல் மேலே போகிறான், மேலே போயிட்டே இருக்கான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும் உஷாராக வந்து பார்த்துட்டே இருங்க. அது வரைக்குமே பை தான். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் கீழே நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லெவல் வரைக்குமே வந்து we can go for a buy trade. என்ன நடந்திருக்குது? நல்லா மேலே போயிருக்கான். பேங்க் நிஃப்டி மாதிரி ஃபஸ்ட்டு பீரிஷ் கேண்டில், அடுத்த பீரிஷ்னஸாக அது வர முடியல, மேலே போச்சு. இங்கேயே தேங்கி நின்றுட்டு இருந்தான். கீழே வரும்போது இந்த ஃபஸ்ட்டு புல் பேக்கை வந்து கட் பண்ண முடியாமல் மேலே வந்தான். லோவை கட் பண்ண முடியாமல் அப்படியே போச்சு, மேலே வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளோதான். ஆஸ் லைக் பேங்க் நிஃப்டி ஒரே மாதிரியே ட்ரேடாக இருக்கா? திரும்ப திரும்ப கவனித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். ரிப்பீட்டடாக நடக்குது. க்ரூட் ஆயில் சப்போர்ட் எடுத்தான். இந்த இடத்துல ஒரு வழியாக இந்த இடத்த கட் பண்ண முடியாமல் இருந்தான். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தான். நேற்றைக்கு மேலே வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான். ஒரே ஒரு குறை என்னென்னா, இது வந்து இங்கே ட்ரெண்ட் லைனை டச் பண்ணல, அவ்வளோதான். நம்ம நிறைய தடவை வந்து பார்த்துருக்குறோம். எப்படி அப்படின்னா, இது வந்து டச் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு. மேலே வந்துட்டானா சரி, ஓகே, அவ்வளோதான். அதை டச் பண்ணணும், இங்கே டச் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா படிக்கட்டில் ஏறி மேலே போய்கிட்டே இருந்தது ப்ரைஸு. அதுக்கப்புறம் இந்த அப் ட்ரெண்டோடைய கரெக்ஷன் வந்தது. இந்த இடத்துல அப்படியே கன்சால்டேட் பண்ணால் கன்சால்டேஷனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. எங்கே வரைக்கும்? சோர்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சோர்ஸுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். கட் பண்ணாமல் போனான்னா போயிட்டே இருப்பான். ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது? இப்போதையும் இங்கே இருக்குது. இந்த ஐயை கட் பண்ணிட்டானா கட் பண்ணிட்டான். இந்த ஐ வரவானா, இந்த ஐக்கு வந்தோன்னா என்ன ஆனா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கு ப்ரைஸ். ப்ரீவியஸ் லோ வரைக்கும் போயிட்டு தான் மேலே வந்துருக்குறான் நேற்றுக்கு. இன்றைக்கி இந்த ஐயை வால்யூமோடு பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்கான். மேலே கன்ஃபார்மாக இந்த பாடி லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்போ நடக்கும்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலன்னா நடக்கும். இப்போ எப்படி போயிருக்கிறான்? தொடர்ச்சியாக வந்து மேலே தான் போயிருக்கு. நடுவில் பேட்டர்ன்ஸ் பிரேக் ஆகி மேலே போயிடுறான். இதுதான் டார்கெட்டு. இவ்வளோ தூரம் சோர்ஸுக்கு போனால் சோர்ஸ்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து மேலே போக ஆரம்பிச்சு. இதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்? இதை கட் பண்ணல, கடையில் கீழே வந்துருக்குறான், ஆனால் கட் பண்ணல. எப்படி கீழே வந்துருக்குறான்? தொடர்ச்சியாக வந்து ட்ரேடே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வந்து கட் பண்ணல, கீழே வந்துகிட்டே இருந்தான். கீழே வர முடியாமல் மேலே போனான். இப்போது லோவை கட் பண்ணாமல் மேலே போனால் ப்ரீவியஸ் அந்த இடத்துலேருந்து கீழே மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இங்கே வந்தால் நம்ம பை பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? நல்லா அப் ட்ரெண்டில் இருக்கும்போது என்ன பண்ணலாம்? செல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு செல்லு பண்ணுவானே, வரட்டும் பார்த்துக்கலாம். கீழே வந்தானா பை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை கண்டினியூஸாக செல்லில் போகுது, ட்ரெண்டு மாதிரி செல்லில் போகுதுன்னா யூ கேன் கோ ஃபார் அ செல். நேச்சுரல் கேஸ் என்ன எதிர்பார்த்தோம்? இந்த லெவல்லேருந்து மேலே போச்சு. அதே லெவல்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணால் போகலை உருப்படியாக. நேற்று இப்படி வந்துட்டு இருந்தான். இந்த இடத்துல இருந்து நம்ம பை ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே வந்து பேரல் சேனல் பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்கு, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்கு, திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேட். ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துலேருந்து கீழே வந்துட்டு மேலே போகிறான். அது எந்த இடம்? இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணோனையா இல்லை இந்த லெவலில் இருந்தா அப்படிங்கிறத இங்கே கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்து இந்த நேச்சுரல் கேஸை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். நேற்றுக்கு என்ன நடந்திருக்குது? தொடர்ச்சியாக கீழே வந்திருக்கிறான். அந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணவே இல்லை. தொடர்ச்சியாக லோயர் லோ பண்ணிட்டு வரும்போது நம்ம எந்த இடத்துல பார்த்தோம் பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்து பேசணும். இப்படி போயிருக்கான், இப்படி போயிருக்கான், இப்படி போயிருக்கான். இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இப்படி மேலே வந்து இப்படி வந்தான்னா இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? மதிக்கவே இல்லை. இந்த லெவலில் நீங்கள் பை எடுத்திருந்தீங்கன்னா அங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த கேண்டலோட க்ளோஸ் பண்ணலாம், இல்லை இதில் கூட க்ளோஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு கேண்டலில் வெளியில் வந்திருக்கலாம். தொடர்ச்சியாக கீழே வரும். இப்போ எப்போ ஹையர் ஹை பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து வருவான். இப்படி கீழே வரும்போது ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு போயிருக்காங்க மார்க்கெட்டாக. மறுபடியும் வரும்போது அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? மறுபடியும் மேலே வரல.
மேலே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கிறான். ஆனால் ஃபுல்லாக வந்து வர முடியல. அப்புறமா என்ன இருக்குது, மேலே வரல 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 முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. இன்றைக்கி ஓப்பன் பண்ணதுலேருந்து கீழே போயிட்டாரு. எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இஸ் கோயிங் டவுன். எப்போ வந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது, இதை கட் பண்ணானா அதுக்கப்புறத்துலேருந்து அப்படியே மேலே வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கட்டிங் எங்கே நடக்கும், ஒன்று ட்ரெண்ட் லைனில் எதிர்பார்க்கலாம், இல்லை இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபாஸ்ட் மூவ் இருக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணுவான். பண்ணிவிட்டு அப்படியே அப் ட்ரெண்ட் ஆரம்பித்தானா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம இங்கே எப்படி வந்து போச்சு, இங்கேருந்து வந்து நேராக மேலே வரைக்கும் போனால் பார்த்தீங்களா, இது நம்ம பேசினோம், இங்கே போயிருக்கான். இங்கேருந்து கரெக்டாக ரிஜெக்ட் ஆகி வந்தால் மேலே இந்த சப்போர்ட்லேருந்தே மேலே போகிற மாதிரி இந்த இடத்துல பெரிய கன்சல்டேஷனுக்கு அப்புறமா மேலே போகிற மாதிரி ட்ரை பண்ணால், ஆனால் இந்த லெவலுக்கே போகாமல் கீழே வந்துருக்கான். அப்போ இங்கேருந்து கிளம்புனானா என்ன ஆகும், மேலே வருவான். ஒருவேளை மேலே வந்துட்டான் இந்த ட்ரெண்ட் லைன்னா மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. மறுபடியும் வந்து மேலே பிரேக் ஆகி போகிறது தான் வாய்ப்பு. மேலே திரும்பி வந்தான்னா, வராமல் இருந்தானா அப்படியே வந்து கொஞ்சம் இன்னும் கூட ஒரு புதுலோ வைக்கணும். ஸோ என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இன்றைக்கி எந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC லைஃப். ஏன் இது வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபால், ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சினோட சொல்லலாம். அப்படியே அந்த ரேஞ்சுக்குள்ளாரே வந்து ஃபால் ஆச்சு. தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு ஹை பண்ணவே முடியல அவனால். தொடர்ச்சியாக கீழே வந்துகிட்டே இருக்கான். இந்த இடத்த வரைக்கும் வந்தான் ப்ரைஸு, திரும்ப அதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னும் ட்ரெண்டு மாறிச்சானா மாறல. இன்றைக்கி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அவ்வளோதான். ஆனால் ட்ரெண்டு வந்து இன்னும் மாறல. ட்ரெண்டு மாறணுன்னா என்ன பண்ணணும், ஐயே கட் பண்ணணும். ஐயே கட் பண்ணால் தான் ட்ரெண்டு மாறினான்னு அர்த்தம். என்கல்ஃப் பண்ணி நீ க்ளோஸ் பண்ணிட்டான், அது ஒரு நல்ல சிக்னல். ப்ரீவியஸு ரெசிஸ்டன்ஸ் லெவலை என்கல்ஃப் பண்ணி வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. நாளைக்கு இப்படி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ட்ரெண்டு மாறல. ட்ரெண்டு எங்கே மாறும், ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணால் தான் மாறும். அப்படி இது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவான், நாளைக்கும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் திரும்ப கீழே வந்து இந்த லோவிலேருந்தே மறுபடியும் மேலே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணுவான். இவ்வளோ தூரம் போயிட்டு அடுத்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு. ஆல் டைம் ஹை திரும்பினானா ஆல் டைம் ஹை தான். லாஸ்ட் டைம் கிட்ட போயிட்டு கீழே வந்திருப்பான் போல். இந்த தடவை திரும்பிட்டானா மேலே கண்டிப்பாக வந்து போயிடுவான். அதே சமயத்தில் HDFC பேங்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. எப்படி போயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு ஒரு சின்ன புல் பேக்கு மறுபடியும் வந்து மேலே கண்டினியூஸாக வந்து போகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறான். அதே சமயத்தில் யார் இன்றைக்கி லீஸ்ட்டாக ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியாவா இல்லை பாரதி ஏர்டெல். ஸோ ஏர்டெல் நேற்றே பார்த்தோம் நம்ம, இது வந்து கரெக்ஷன் தான் வந்துட்டு இருக்கான். நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகி கீழே வந்தது ப்ரைஸு, மேலே போய் ஒரு சின்ன கரெக்ஷன், மேலே வேகமாக போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன், மறுபடியும் இது பாசிட்டிவ் நியூஸில் மேலே அதாவது ஒஸ்ட்டு கேஸில் நம்ம வந்து பாரதி ஏர்டெல் இன்றைக்கி பார்க்குறோம். நாளைக்கே கூட இது வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எப்படி HDFC நல்ல பர்ஃபார்ம் பண்ணுச்சு பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தோம், அதே மாதிரி நாளைக்கு பாரதி ஏர்டெல் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அலையாக போகிறது தான் ஸ்டெப்ஸு தான். எது வரைக்கும் பை, இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்குமே பை தான். திரும்பினான்னா அடுத்து நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாரதி ஏர்டெல். அதே மாதிரி இன்றைக்கி இன்னும் கூட இன்னொரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா சிப்லா வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் as a magnet. ப்ரைஸ் வென் டு ட்ரெண்ட் லைன். திரும்ப கீழே வரும்போது இந்த லோவுக்கு போகாமலே திரும்பி இருக்குது ப்ரைஸு. அதுக்காக வந்து பிரேக் ஆயிருமானா அந்தளவுக்கு வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இல்லை. என்ன பண்ணிடுதுன்னா, இப்போ தான் ஏர்டெல் வந்து நீங்கள் பார்த்தீங்க இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்தது, இப்படி நல்லா மேலே போயிட்டு கீழே ஏர்டெல் வந்துட்டு இருக்குது. இது எப்படி வந்து திரும்ப வந்து மேலே போனால் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அதில் சொன்னேன். இதுலேயும் அதே தான் நடந்துருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் லெவல்லேருந்து மறுபடியும் வந்து கீழே வந்துட்டு இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. இவ்வளோ தூரம் கூட வரலாம், கட் பண்ணவே கூடாது. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால இந்த லோவுக்கு போகலை, அடுத்த லோ இங்கே தான் வந்து வந்திருக்குது. அதனால வந்து இவன் அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்பலாம் வந்து கீழே வரைக்கும் வருவானா சிப்லா, வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. என்ன இது நம்ம பேட்டர்ன்,
நம்ம பேட்டர்ன் மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை. நம்ம பேட்டர்ன் இல்லை. ஏன்னா இப்படி போயிட்டு இங்கே வந்திருக்கணும், வந்துட்டு இப்படி போயிருந்துருக்கணும். அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வர்ற மாதிரி வந்து வராமலேயே வந்து இங்கேருந்து வந்து மேலே போயிட்டு இருக்குது. ஸோ எப்போ வேணும்னாலும் இது வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்பிச்சு அப்படின்னா நல்லாவே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். அதுவும் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். கோடு போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ பர்ஃபெக்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணலன்னா இவனும் வந்து மேலே போவான். ஒன்ஸ் மேலே போனான்னா இந்த ட்ரெண்டை கட் பண்ணி மேலே நல்லாவே போக ஆரம்பிச்சிருவான். இதை அதனால தான் பழைய சரக்கை எப்போவுமே வந்து ஓரங்கட்டிடணும். ஓரங்கட்டிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி இருக்குது? இது பிரேக் ஆச்சுன்னா மேலே இங்கே வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். போயிட்டான்னா இது நம்ம பேட்டர்ன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடுத்த தடவை பிரேக் ஆகி மறுபடியும் வந்து நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். பழைய இதெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து என்ன நடக்குதுன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதில் புரிஞ்சுதுனா தான் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைனா லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு தடுமாற ஆரம்பிச்சிருவீங்க. 5 மினிட்ஸ் போனீங்கன்னா ஒன்றுமே ஆயிருக்காது. இன்றைக்கி ஆரம்பித்த இடத்துலேருந்து அப்படியே வந்து ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? தொடர்ச்சியாக கீழே வந்துருக்கான். ஒன்ஸு இந்த லெவலை கட் பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக கீழே. நாளைக்கு ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ஆரம்பித்தோம். இந்த இடம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் ஆரம்பித்தோன்னா ஒரு வேளை இப்படி வந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தொடர்ச்சியாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போவான். சிம்பிளாக இருக்கா? அவ்வளோதான் ட்ரேடிங். இதைத்தான் நான் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய பயிற்சி பண்ணி கற்றுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.